திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? இவ்வளவு அதிகார மையத்தில் இருந்த நேரு ஏன் இதை கூட செய்யவில்லை என்பதுதான் தொகுதியில் உள்ள திமுகவினரின் கேள்விகளாகவே உள்ளது. திருச்சி மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227. அகில இந்தியாவே உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. அந்த வரிசையில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 தமிழகம் முழுவதும் வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் இன்று திருச்சி மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மிக முக்கியமான விஐபி தொகுதி திருச்சி மேற்கு தொகுதி. கோட்டை, தில்லைநகர், உறையூர் போன்ற பாரம்பரியமிக்க திருச்சியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்ற பகுதிகளை உள்ளடக்கியதுதான் திருச்சி மேற்கு தொகுதி. திருச்சி மாநகராட்சியின் மைய பகுதிகளை உள்ளடக்கிய இந்த திருச்சி மேற்கு தொகுதியானது தமிழக அரசியலின் அதிகார மையம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தொகுதியில் முத்தரையர் மற்றும் ரெட்டியார் சமூகத்தினர் கணிசமான அளவில் இருக்கின்றனர். அதற்கு அடுத்ததாக பிராமணர்கள், வெள்ளாளர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். இந்த தொகுதி நகர்ப்புற தொகுதி என்பதால் ஜாதியை கடந்து நடுத்தர வர்க்கத்தினர் வாக்குகள் மற்றும் வணிகர் சங்கங்களின் ஆதரவு வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ சமுதாயத்தினரின் வாக்குகள் திமுகவின் வெற்றிக்கு மிக பெரிய பலமாக இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட KN நேரு 1,18,133 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் பத்மநாபனை தோற்கடித்தார். அதிமுக வேட்பாளரை விட 85,109 வாக்குகள் KN நேரு கூடுதலாக பெற்றிருந்தார். இந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய வெற்றி வித்தியாசம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் 14,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்தது. 1977, 80, 84 மற்றும் 2011 ஆகிய தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மரியம் பிச்சை வெற்றி பெற்றார். அவர் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் பரஞ்சோதி போட்டியிட்டு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுகவை பொறுத்தவரையும் அமைச்சர் KN நேருவை பொறுத்தவரையும் திருச்சி மேற்கு அவர்களின் கோட்டை. 1989 முதல் KN நேரு இந்த தொகுதியில் 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். திமுகவின் சார்பில் இந்த முறையும் அமைச்சர் KN நேருவே போட்டியிடுவார் என தெரிகிறது. ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த KN நேரு திமுகவின் மூத்த நிர்வாகி, திமுகவின் முதன்மை செயலாளராகவும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, தொழிலதிபர் மனோகரன், முன்னாள் MLAவும் அமைச்சருமான வளர்மதி ஆகியோர் வேட்பாளராக போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குடமுருட்டி கரிகாலன், செந்தில் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர்களாக களமிறங்க வாய்ப்புள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புவனேஸ்வரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டம், சாலை பராமரிப்பு, குடிநீர் விநியோகம், போக்குவரத்து நெரிசல் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை ஆகியவற்றில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். தொகுதியின் பல பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழிமையாக காணப்படுகிறது. இது போக்குவரத்துக்கும் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. சில குடியிருப்பு பகுதிகளில் சீரான குடிநீர் விநியோகம் இல்லை. பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முழுமையாக முடியாததால் கழிவுநீர் வெளியேற்றுவதில் இடையூறு, சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார்கள் உள்ளது. இது நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேருவே MLAவாகவும் அமைச்சராகவும் இருந்தும் அவர் துறை சார்ந்த பிரச்சனைகளே தொகுதி மக்களிடம் அதிக அளவில் இருப்பதால் கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. இது எதிர்க்கட்சியினருக்கு இந்த பிரச்சனைகள் சாதகமாக இருக்கிறது. இருந்தும் இவ்வளவு அதிகார மையத்தில் இருந்த நேரு ஏன் இதை கூட செய்யவில்லை என்பதுதான் தொகுதியில் உள்ள திமுகவினரின் கேள்விகளாகவே உள்ளது. உறையூர் மற்றும் வணிக பகுதிகள் அதிக மக்கள் நடமாட்டம் மிக்கவை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் தேவைப்படுகின்றன. திடக்கழிவு மேலாண்மையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் முறையாக குப்பைகள் அகற்றப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
திருச்சி மேற்கு தொகுதியின் திமுகவின் கோட்டையாகவும் கே நேருவின் சாம்ராஜ்யமாகவும் இருந்து வருகிறது. இருந்தாலும் அதிமுகவின் சார்பில் வேட்பாளர் வலுவாக நிறுத்தப்பட்டால் முடிவுகள் ஒருவேளை மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. 2011 சட்டமன்ற தேர்தல் அதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர்களை களமிறக்குவதால் இந்த தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியாத அளவிலேயே இருக்கிறது. கே நேருவை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தே இந்த தொகுதியின் வெற்றி நிலவரம் தெரிய வரும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227